சுதந்திரத்திற்கு முன்பின் தமிழ்நாடு மிகப்பெரிய மாற்றங்களை கண்டது. சுதந்திரத்திற்கு முன் பல்வேறு ஆட்சியாளர்கள். தமிழ்நாடு பல்வேறு ஆட்சியாளர்களின் கீழ் இருந்தது. பல்லவர்கள், பாண்டியர்கள், சோழர்கள் போன்ற பண்டைய அரசர்களின் ஆட்சி முதல் பிரிட்டிஷ் ஆட்சி வரை பல்வேறு காலகட்டங்களை கண்டது. பொருளாதாரம், வேளாண்மை முக்கிய தொழிலாக இருந்தது. கைத்தறி நெசவு, கைவினைப் பொருட்கள் தயாரிப்பு போன்ற தொழில்களும் நடைபெற்றன. சமூகம், சாதி, பால் வேறுபாடுகள் அதிகமாக இருந்தன. பெண்களுக்கு குறைந்த உரிமைகள் இருந்தன. கல்வி குறைவாக இருந்தது. ஆண்களுக்கு மட்டுமே கல்வி வழங்கப்பட்டது. சுதந்திரத்திற்கு பின் தமிழக அரசு மொழிவாரி அடிப்படையில் தமிழ்நாடு மாநிலம் உருவானது. பொருளாதார வளர்ச்சி, தொழில்மயமாதல், உற்பத்தித்துறை வளர்ச்சி, சேவைத்துறை வளர்ச்சி போன்றவற்றால் பொருளாதாரம் வளர்ந்தது. சமூக மாற்றங்கள், சாதி, பால் வேறுபாடுகள் குறையத் தொடங்கின. பெண்களுக்கு அதிக உரிமைகள் கிடைத்தன. கல்வி வளர்ச்சி, கல்வி அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் வளர்ச்சி அடைந்தது. பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், பள்ளிகள் நிறுவப்பட்டன. தொழில்நுட்ப வளர்ச்சி, கணினி, தொலைத்தொடர்பு போன்ற தொழில்நுட்பங்கள் தமிழ்நாட்டில் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன. சுருக்கமாக, சுதந்திரத்திற்கு முன் தமிழ்நாடு பல்வேறு ஆட்சியாளர்களின் கீழ் இருந்து சமூக, பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நிலையில் இருந்தது. சுதந்திரம் பெற்ற பின்னர் தமிழ்நாடு மிகப்பெரிய மாற்றங்களைக் கண்டு முன்னேற்றம் கண்டது. மேலும் தெரிந்து கொள்ள தமிழ்நாட்டின் வரலாறு பற்றிய புத்தகங்களை படிக்கலாம். இணையத்தில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பற்றிய தகவல்களை தேடலாம். வரலாற்று ஆய்வாளர்களிடம் கேள்வி கேட்கலாம். உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். குறிப்பு: இது ஒரு பொதுவான விளக்கம். தமிழ்நாட்டின் வரலாறு மிகவும் நீளமானது மற்றும் சிக்கலானது. தேவைப்பட்டால் குறிப்பிட்ட காலகட்டம் அல்லது நிகழ்வுகள் பற்றி மேலும் விவரங்களை கேட்கலாம்.